இப்போதுரை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் பேச போகிறோம். அங்கே வந்து பல கண்டஸ்டன்ட் இருக்காங்க. எல்லார் கூடவும் சண்டைகள் நடந்திருக்கு. ஆனாலும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கன்சோல் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ பிக் பாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கானா வினோத்துக்கும் கம்ருதீன் அவர்களுக்கும் வந்து ஒரு பயங்கரமான சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. கானா வினோத் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார் கூட ஒரு காம்போ போகுது. அவர் வந்து அந்த காம்போ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டார் கூட கொஞ்ச நாளே வந்து பயங்கரமான ஃபைட் வந்துருச்சு. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுன்னா அது வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. நல்ல வேலைடா வாட்டர்மெலன் ஸ்டார் வெளில போனாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். கானா வினோத் அவர்கள் வந்து எல்லார்கிட்டையுமே அவங்க பேசிட்டு இருந்தாலுமே என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆனால் கம்ருதீன் அவர்கள்கிட்ட அவருக்கு வந்து எப்படி அந்த பாண்ட் கிரியேட் ஆச்சுனே தெரியல. ஒரு சூப்பரான பாண்ட் வந்து கிரியேட் ஆச்சு. கம்ருதீன் வந்து எல்லாரையுமே கெட்ட வார்த்தை சொல்லி பேசுவார். எல்லார்கிட்டையுமே வந்து நீ உன் வளர்ப்பு யோக்கியமா, நீ இந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா வந்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் பேசுவார். எல்லார்கிட்டையும் அப்படி பேசுகிற ஒருத்தர் எப்படி கானா வினோத் கிட்ட மட்டும் இல்லை மச்சான் அப்படி மச்சான் இப்படி மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பொழியிறாரு அப்படின்ற டவுட் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்தில் கம்ருதீன் அவர்களை வந்து கரெக்ட் பண்ணுற ஒரு வேலையை நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்பெல்லாம் கம்ருதீன் வந்து சண்டை போடுறாங்களோ பாரு கூட வந்து சேர்ந்துக்கிட்டு பாரு ட்ரிகர் பண்ணுற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஃபைட் பண்ணுறாங்க, யார்ட்டையாவது எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா உடனே கானா வினோத் வந்து பயங்கரமாக அலர்ட் பண்ணுவார். நீ இப்படி பண்ணாத கம்ருதீன், நீ இதுக்காக வரல, நீ என்ன விஷயத்துக்காக வந்தியோ அதை பாரு, இவ பேச்சை கேட்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கம்ருதீனும் பாருவும் வந்து அந்த லவ் கேம் விளையாடுறாங்க, அதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் ஒரு பெரிய செப்பரேஷன் நடந்தது. 2 பேருமே மாற்றி அவங்கள பற்றி மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. பாரு இப்படி பண்றா அப்படின்னு கம்ருதீன் வந்து எல்லாத்தையும் புலம்ப ஆரம்பிச்சாரு. பாருவும் கம்ருதீன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், எனக்கு அவன் கூட இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாமே கானா வினோத் வந்து ஒரு ஃப்ரெண்டாக என்ன பண்ணணுமோ நியாயமாக இருக்கணுமோ அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. கம்ருதீன்கிட்ட கேட்டாங்க, ஏன்டா நீ தான் விலகி வந்துட்டில்ல, திரும்ப எதுக்குடா அவளை பற்றி பேசுகிற, எதுக்குடா நீ திரும்ப அவகிட்ட போகிற அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை அவரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. லாஸ்ட்டாக இந்த கார் டாஸ்க் நடந்தது. அந்த கார் டாஸ்க் அப்போ 2 பேருமே பார்த்தா பயங்கரமாக ஒட்டிக்க ஆரம்பிச்சாங்க. பாருவும் கம்ருதீனும் என்னடா திரும்ப சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோன்னா, அந்த டாஸ்க் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய அந்த வில்லத்தனம் அப்படின்றது, அந்த கன்னிங் மைண்ட் அப்படின்றது வெளில தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2 பேருமே ரொம்ப ஒஸ்ட்டாக மற்ற எல்லாரையுமே பேசுவாங்க. ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் யாரும் எந்த ஒரு வார்த்தையும் பேசிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதில் வேற அவங்க பண்ணுற ஒரு அலம்பல் இருக்கே, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வீக்கெண்ட் வந்துருச்சா மன்னிப்பு கேட்டுடலாண்டா சரண்டர் ஆயிடலாண்டா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. அதில் பண்ண ஒரு விஷயம் தான் சாண்ட்ரா அவங்கள கீழே தள்ளி விட்டது. கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சபரியும் சரி கானா வினோத்தும் சரி இறங்கி ஓடி வந்து அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணுற விஷயம், ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கிட்ட கூட்டு போகிற விஷயம், உள்ளே கூட்டு போகிறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமும் கானா வினோத் அவர்களுக்கு வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம்னா, அதாவது ஒரு ஆண் அழிஞ்சாலும் வாழ்ந்தாலும் பெண் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்த கானா வினோத் ஸ்ட்ராங்காக நம்பிட்டாரு. கம்ருதீன் கெட்டு போகிறதுக்கு காரணம், கம்ருதீன் இப்படி சண்டை போடுறதுக்கு காரணம் பாருதா அப்படின்றது அவர் மைண்டில் பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதனாலே வந்து அவரை கண்ணா பின்னாடி எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டி எடுத்துட்டாரு. ஏன்டா அப்படி பண்ணுற, அவள் பின்னாடி போகிற அப்படின்ற அளவுக்கு அவருமே ஹார்ஷான விஷயங்களை பேசினாரு. பட் இருந்தாலும் வந்து அந்த டைமில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர் கம்ருதீனை டைவர்ட் பண்ணி இது இப்படி பண்ணாதடா, உனக்கு புரியுதா இல்லையா, நீ என்ன பண்ணுறன்னு புரியுதா இல்லையா, அவள் பேச்சை கேட்டு நீ இப்படி நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற எல்லாருக்குமே நடந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கானா வினோத் மேலே வந்து நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் பொய் சொல்கிறாரு, அவர் சொன்ன விஷயத்த அப்படியே மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப பதட்டப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த ஷோ முடிய போகுது, எல்லாருக்குமே பதட்டம் வந்துருச்சு. யார் வெளில போகிறா, யார் உள்ளே இருக்க போகிறா, யார் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணி முன்னாடி வரப்போகிறா அப்படின்ற காம்படிஷன் அவங்களுக்குள்ள வந்தோன்னா அந்த பதட்டத்துல நிறைய விஷயங்கள் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா கம்ருதீன் அவர்கள் வந்து போகும்போது
அது வந்து பாரு போகும்போது கூட வந்து வினோத் வந்து கண்டுக்கல. ஆனா கம்ருதீன் வெளில போறாரு அப்படின்னோடனே அவருக்கு பயங்கரமா அழுக வந்துருச்சு. ரொம்ப எமோஷனலா மாறிட்டாரு. அதை ஹேண்டில் பண்றதுக்கு அவர் ரொம்பவே வந்துட்டு தடுமாறினாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி அழுதுட்டு அந்த கார்டன் ஏரியாலெல்லாம் நின்றுட்டு இருந்தாரு. சப்ரிட்டையும் நிறைய விஷயங்கள் சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. இவளுக்கு ஒண்ணுமே இல்லடா, வெளில போனா எல்லாத்தையும் மறந்துடுவா. ஆனா இவன் வந்து நிறைய சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பையன் இப்படி போயிட்டானே அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணாரு. உண்மையா ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே கானா வினோத் அவர்கள் வந்து கம்ருதீனுக்கு பண்ணாங்க அப்படின்றது தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ஷோல இந்த ஒரு விஷயம் அழகா இருந்துச்சு. அதை உங்ககிட்ட நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம்னு நினைச்சோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பிக் பாஸ் நீங்க இன்னும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த கண்டஸ்டன்ட் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.